விஜய் இடம் அஜித் இடம் இவர் இடத்த அவர் போய் பண்ண மாட்டார், அவர் இடத்த இவர் போய் பண்ண மாட்டார். மஞ்சுமெல் பாய்ஸுங்கிற படத்துக்கு ஓடிச்சு. அது மாதிரி கங்குவா வரட்டும், டாக் வச்சு ஓடும். அந்த சமூக வலைத்தளங்களில் இருக்குது, சமூக வலைத்தளங்களில் நீங்களாம் ஏன் சார் அதை போய் இட்டு கட்டிங்க? எந்த ஹீரோவாவது உனக்கோ இல்லை வேற எந்த யூடியூப் சேனலுக்கோ ஃபோன் பண்ணி சார் இதை நான் 150 கோடி வாங்கிட்டேன், அவரை விட நான் 10 கோடி அதிகம் அப்படின்னு எந்த ஹீரோவாவது சொல்லியிருக்காங்களா? சார் இப்போ லியோ லாபமா நஷ்டமா, ஜெயிலர் லாபமா நஷ்டமா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளரை போய் கேளுங்க. இப்போ ஏஜிஎஸ்ல விஜய் படம் எடுத்துட்டு இருக்காங்க, லாபமா நஷ்டமா எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் பக்கம் போயிட்டாரு. இப்போ அஜித் அவர்கள் வந்து விஜய் இடத்துக்கு தான் வந்து வரப்போறாரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சினிமா உலகத்தில் சாத்தியமா? இல்லை, அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. விஜய் இடம் அஜித் இடம் இவர் இடத்த அவர் போய் பண்ண மாட்டார், அவர் இடத்த இவர் போய் பண்ண மாட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இவர் நல்லா விசாரிக்கிறாரு. இவருக்கு ஏதாவது ஒன்றுனா அவர் உடனே வாழ்த்து சொல்கிறாரு. அவங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது. திரும்பவும் எதையாவது போட்டு அவங்கள போட்டு கிளப்பி விட வேண்டாம். அவங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. இவர் வீட்டுக்கு அவர் போகிறார், அவர் வீட்டுக்கு இவர் போகிறாரு. சமீபத்தில் நினைக்கிறேன் அஜித்துடைய அவங்க ஃபாதர் இறந்து போனாங்க. அந்த டெத்துக்கு விஜய் போயிட்டு வந்தார். நட்பு இருந்தால் தானே போக முடியும். என்னென்ன சார் இப்போ தொடர்ந்து வந்து அஜித் அவர்கள் வந்து அடுத்தடுத்து 2 படங்களுடைய அப்டேட் வந்து கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து பல வருடங்கள் ஆச்சு அஜித் அவர்களுக்கு. உடனே வந்து ஒரு படம் முடியதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தில் அப்டேட்டும் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ரிலீஸ் என்ன அப்டேட் அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அந்த படத்தை பண்ண போறாருன்னு நான் ஒரு 6 மாதம் முன்னாடி ட்விட்டரில் போட்டேனே. இல்லை சார், எப்பவுமே பெரும்பாலும் வந்து அஜித் படங்கள் வந்து ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்தோட அப்டேட். சரி, அதில் இப்போ உங்களோட யூடியூபுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்லை, இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இல்லை விஜய் வந்து ஒதுங்கிட்டாரு, இப்போ அஜித் தான் வந்து இப்போதைக்கு அதாவது வந்து சோலோ ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ யாருமே போட்டிக்கு ஆள் இல்லை. அது மாதிரி அஜித்லாம் சொல்லவே இல்லை. அஜித் அவர்கள் சொல்லலை சார், அஜித் தரப்புலேருந்து சொல்லலை. இங்கே சொல்றவங்க எல்லாருமே யார் வேணா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது. யாருக்கான பொறுப்பு. எல்லாருக்கும் கையில் செல்ஃபோன் வந்துருச்சு, ஆண்ட்ராய்டு கனெக்ஷன்ஸ், அந்த வாட்ஸ்அப் இருக்குது. எல்லாரும் அவங்க எழுதிக்குவாங்க, எழுதட்டும். அது அவங்கவுங்களோட உரிமை, அது தப்பே கிடையாது. தினத்தந்தியில் மட்டும்தான் ஒன்று செய்தி போடணுமா? வாட்ஸ்அப்பில் ஒன்று போடக்கூடாது, போட்டு போங்க. நிறைய நடிகர்கள் வந்து ஒரு டைமில் நம்ம ஒன்றும் வேணாம், ரொம்ப காலம்லாம் வேணாம் சார், 2007, 8, 9 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட்டு, பெரிய லெவலில் க்ரௌட் வச்சுருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு படம் வந்தனாவே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்களுடைய அப்டேட் விட்டால் கூட யாரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஏன் இந்த சரிவை நோக்கி? உண்மையாக சொல்லியிருந்தேன். இப்போ சூர்யா அவர்களுடைய படங்களே எடுத்துங்க. அவர் அந்த அயன், ஆதவன், சிங்கம் டைமில் என்ன மாதிரி பேஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு கங்குவான்ற ஒரு படம் வந்து எடுக்க போகிறாங்க, நடந்துகிட்ருக்கு, ஒரு அப்டேட் விட போகிறாங்க, விட்டுட்ருக்காங்க. இவ்வளோ சொல்லும்போது சமூக வலைதளத்தில் ஒரு இதுவுமே இல்லை. ஒரு யாருமே ஒரு நீ விட்டா எனக்கு என்ன, விடலாம் எனக்கு என்ன. மஞ்சுமெல் பாய்ஸுக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் என்ன இருந்துச்சு? மஞ்சுமெல் பாய்ஸுங்கிற படத்துக்கு ஓடிச்சு. அது மாதிரி கங்குவா வரட்டும், டாக் வச்சு ஓடும். நீங்கள் அதை வந்து அந்த சமூக வலைத்தளங்களில் இருக்குது, சமூக வலைத்தளங்களில் நீங்களாம் ஏன் சார் அதை போய் இட்டு கட்டிங்க? நான் என்ன சொல்கிறேன், முருகா, இப்போ கங்குவாங்கிற படம் எடுத்திருக்காங்க, ஒரு 3-4 லாங்குவேஜில் எடுத்திருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். மிகப்பெரிய பொருள் செலவில் எடுத்திருக்கிறாங்க. அந்த சூர்யா தம்பியை பொறுத்த வரைக்கும் அந்த கொஞ்சம் 2-3 படங்கள் ஒரு மாதிரி ஆவரேஜாக போயினதுக்கப்புறம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் ஒரு கடுமையான உழைப்பு செஞ்சுருக்கிறாரு. அது வரட்டும், மக்கள் பார்க்கட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும். இல்லை சார், ஏன் இந்த கேள்வி முன்வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறீங்க? சாதாரண ஒரு நடிகர் வந்து நம்ம யாரும் கேட்கப்படுறது. சரி, அவர் ஒரு பெரிய ஒரு டாப் 5ல இருக்கிற ஒரு நடிகர், தமிழ் திரையுலகில் போறாரு நடிகர் இருக்கட்டும். அவருடைய படம் வரும்போது சரி, இப்ப யாருடைய படம் இது வரைக்கும் தோல்வியே அடையாத ஒரு நடிகரை மட்டும் எனக்கு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. தோல்வி அடையாத நடிகர் யாரும் கிடையாது சார். தோல்வி படம் கொடுக்காத ஒரே ஒரு நடிகர் தோல்வி படம் கொடுக்காத பி.யு. சின்னப்பால இருந்து எம்.கே. தியாகராஜ பாகவதர்ல இருந்து புரட்சி தலைவர்ல இருந்து நடிகர் திலகம் வரைக்கும் தோல்வி படமே, ராமராஜனா இருக்கட்டும், டி. ராஜேந்தர் சாரா இருக்கட்டும், யார் வேணா எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு நடிகர் தோல்வி படம் கொடுக்காத ஒரு நடிகரை சொல்லுங்க. நீ தோல்வி படம் கொடுக்காத நடிகர் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து வேற ரகம். ஆனால் ஒரு முன்னணி நடிகரோட படம் வரும்போது எதிர்பார்ப்பே இல்லை, சைலண்டாக இருக்குன்றது. எதிர்பார்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை முருகன். அதுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கலாம், உள்ளுக்குள்ள அவங்க ரசிகர்கள் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். முன்னணியில் இருக்க நடிகர்கள் வந்து பின்னாடி போயிட்டாங்க, அதாவது வந்து மார்க்கெட் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும். ஆனால் எங்கேயோ இருந்த நடிகர் வந்து நிறைய நடிகர்கள் வந்து முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ ஒரு நம்ம 3வது 4வது இடத்துல இருந்த நடிகர்கள் வந்து இப்போ 7வது 8வது இடத்துக்கு போன மாதிரியும், எங்கேயோ இருந்து வளர்ந்து வந்த நடிகர் வந்து 2வது இடம் 3வது. இதுக்கெல்லாம் நீங்க என்ன எப்படி நீங்க வச்சிருக்கீங்க? 3ல இருந்தாரு, அவர் 7க்கு போயிட்டாரு, 4ல இருந்தாரு, 8க்கு போயிட்டாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? புரியவே இல்லையா? மார்க்கெட் ரீதியாகவும் வசூலை வைத்து தான் இந்த வசூலை வச்சு தான் டிசைட் பண்ணணும். எந்த வசூலை வச்சு எதை வச்சு டிசைட் பண்ணுங்க சொல்லுங்க. நீங்க இப்போ நடிகருடைய என்ன பேர் சொல்லுங்க, நீங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்றேன் சார். இப்போ சூர்யா அவர்களா இருக்கட்டும், ஒரு சியான் விக்ரமா இருக்கட்டும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய வசூல் வந்து அதிகமாக இருக்குது இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது. சரி,
இப்போ தனுஷோடைய படங்கள் கூட ஒரு சில படங்கள் வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு ஈவனாக பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுத்த எந்த படமும் வந்து பொன்னியின் செல்வன் தவிர்த்து மீதி எந்த படமும் அவங்களுக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுக்கல. ஏன், என்ன காரணம்? நல்ல கதை அமையல, ரொம்ப சிம்பிள், நல்ல கதை அமையல. இல்லை சார், இங்கே செட் ஆஃப் ஆடியன்ஸ்னு ஒரு நோ பேசுகிறாங்க சார். நல்ல படம் நல்ல கதை அமைஞ்சா எல்லாரும் சார். இப்போ பொன்னியின் செல்வன் 1 இருந்த அதே ட்ரூப் தான் பொன்னியின் செல்வன் 2 இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் 1 அடைஞ்ச வெற்றி பொன்னியின் செல்வன் 2 அடையலையே. அதே டைரக்டர் தான், அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், அதே செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தான். ரிசல்ட் மாறுதில்ல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், இங்கே தமிழ் சினிமா வந்து தரமாக வரணும், நல்ல படங்கள் வரணும், நல்ல இதை தாங்க நாங்கள் ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். நல்ல தரமான படங்கள் எடுங்க, ரசிகர்களை மீண்டும் திரைக்கு வரவழைக்கக்கூடிய படங்களை எடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே என்னென்னா, எனக்கு 150 கோடி சம்பளம், இல்லை என்ன ஒன்று கூடி எனக்கு தான் சம்பளம் அதிகம். யார் இவங்களெல்லாம் சம்பள கணக்கு சொல்கிறாங்க? எங்கேருந்து வருது இவங்களெல்லாம் சம்பள கணக்கு? ஹீரோ ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இவங்க எல்லாருக்குமே. ஒரே ஒரு கேள்வி, இது நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீ ஏன் கேட்குற? எந்த ஹீரோவாவது உனக்கோ இல்லை வேறு எந்த யூடியூப் சேனலுக்கோ ஃபோன் பண்ணி சார் இது நான் 150 கோடி வாங்கிட்டேன், அவரை விட நான் 10 கோடி அதிகம் அப்படின்னு எந்த ஹீரோவாவது சொல்லியிருக்காங்களா? எந்த ஹீரோவோட இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்டாவது இவங்களுக்கு தெரியுமா? அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், ரசிகர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டேன். யாருமே கேட்கல, நம்ம என்ன தான் பண்ண முடியும்? டைமில் நம்மளே பார்த்துருக்கோம், ஒரு திரைப்படம் வந்து திரையரங்களை வெற்றிகரமாக ஓடின பிறகு செகண்ட் ரிலீஸ் தேர்ட் ரிலீஸ் அந்த படமே கிட்ட 2 வருஷத்துக்கு ரவுண்ட் வச்சுட்டு இருக்கோம். ஒரு படம் சூப்பர் ஹிட்டுன்னா அதுக்கு பிறகு தான் ஒரு டெலிவிஷன் சேனலே வாங்கினாங்க. இவ்வளோ நல்லா ஓடுதா, நாங்கள் இந்த வேலைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வாங்கினாங்க. இப்போ என்னென்னா, படம் பூஜை போடுறதுக்கு டேபிள் ப்ராஃபிட்னு ஒரு கணக்கை கொண்டு வந்துடுறாங்க. இந்த கணக்கு கொண்டு வந்தனால ஹீரோக்கள் வந்து நமக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் ஆகிடுது, நம்ம என்ன கதை என்னென்ன நமக்கு தேவையில்ல வசூல் வந்துடுச்சு, இவ்வளோ லாபம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதனால தான் நல்ல கதைகளை வந்து இவங்களால டேபிள் ப்ராஃபிட்ன்றது யார் சொல்கிறாங்கம்மா? ப்ரொடியூசர் சொல்கிறாரா? சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர் சொல்லலாம் கூட, இவங்க வந்து சொல்லலைன்னா கூட அது தப்பு. இல்லை சார், பாருங்க, சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசரோ ஹீரோவோ சொல்லலைன்னா கூட அது தப்பு. ஆக்சுவலாக வந்து நம்ம சொல்லலாம் கூட, நமக்கு இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு நமக்கே தெரியும். நமக்கு தெரியாது. ஒரு ஓடிடி இப்போ காடு வெட்டின்ற படம் என்ன வசூலாக இருக்குன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? காடு வெட்டின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் போல உங்களுக்கு தெரியுமா? படம் ரிலீஸ் ஆகும் தெரியும் சார். அவ்வளோதான் தெரியும். அது என்ன வசூல் பண்ணிருக்குன்னு தெரியுமா? தெரியாது சார். இந்த ஒரு சில பெல்ட்ல வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சார், அந்த ஒரு சில பெல்ட்ல போறதை வச்சு 3 நாளைக்கு தமிழ்நாட்டில் என்ன கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு சொல்லுங்களேன். நீங்கள் யூடியூப் தானே வச்சிருக்கீங்க, சொல்லுங்களேன். இந்த மாதிரி டேபிள் ப்ராஃபிட்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஹீரோக்கள் வந்து கதைக்குள்ள வந்து கவனம் செலுத்த முடியும். அது அவங்க ஹீரோக்களை தான் சார் கேட்கணும், அது அவங்க யோசிக்கணும். எனக்கு அந்த டேபிள் ப்ராஃபிட்லலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது சார். இல்லை சார், ஏன்னா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் சார், இப்போ லியோ லாபமாக நஷ்டமா, ஜெயிலர் லாபமாக நஷ்டமா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளரை போய் கேளுங்க. இப்போ ஏஜிஎஸ்ல விஜய் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, லாபமாக நஷ்டமா எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சும்மா இன்றைக்கே அவர் அவ்வளோ வந்துருச்சு இவ்வளோ வந்துருச்சு, இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு படம் வந்து இப்போ டாடான்ற படம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அது வெற்றின்னு நம்ம ஒத்துக்கிறோம். மஞ்சுமெல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் வெற்றின்னு ஒத்துக்கிறோம் நம்ம. இல்லை சார், தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 7 மாத காலமாக இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை சார், இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த 7 மாதம் என்னென்ன படம் வந்துன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. எதுவுமே ஓடலால தெரியல. இப்போ போன வாரமே கிட்டத்தட்ட 5 படமாக இருக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். வாரம் 5 படம் 6 படம் 7 படம் வந்துட்டு யாருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகும் கூட தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அவ்வளோ படங்கள் வரும்போது வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, அதெல்லாம் ஓடுது. ஏன் ஓடுச்சுன்னு இதுக்கு வந்து ஒரு சட்டம்லாம் ஒரு கான்ஸ்டியூஷன்லாம் போட்டி எல்லாம் பண்ண முடியாது. படம் நல்லாயிருக்கு, ஓடுது, ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓடுது, அவ்வளோதான். சார், இப்போ முன்னணி நட்சத்திரங்கள்லாம் வந்து வருடத்துக்கு வந்து ஒரு 2 படங்களாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட கடந்த சத்தியமாக கேட்டிருந்தோம், சொல்லியிருந்தீங்க. அது என்னோட சொந்த கருத்தும் கூட. அதுக்கப்புறம் நான் போன எங்கள் அசோசியேட் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணப்போ எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. பெரிய ஹீரோக்கெல்லாம் வருஷத்துக்கு 2 படம் கொடுத்தா கண்டிப்பாக ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சார், இப்போ ஏன்னா இப்போ இந்த வாட்டி வந்து பொங்கலும் வந்து சிறப்பாக அமையல, கடந்த தீபாவளியும் சிறப்பாக அமையல. ஆமாம், நீங்களே சொல்லிட்டீங்க, அது நமக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இன்னும் வரப்போகிற நாட்களில் எப்படி அமையும் நினைக்கிறீங்க சார்? இப்போவே வந்து சொன்னால் இப்போ 2-3 படம் வருது. இப்போ இந்த இதில் ஜிவி பிரகாஷ் படம், ரம்ஜானுக்கு ஒரு விஜய் ஆண்டனி படம், ஏப்ரலில் வந்து இவர் படம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே படம் இருக்குது. ரஜினி சாருக்கு படம் இருக்குது, கமல் சாருக்கு இந்தியன் இருக்குது, விஜய்க்கு ஒரு கண்டிப்பாக அந்த படம் இந்த ஏஜிஎஸ் படம் வரும், அஜித்துக்கு கண்டிப்பாக விடாமுயற்சி வரும், அதுக்கப்புறம் கங்குவா வரும், தங்கலான் வரும், ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன் புஷ்பா 2 வரும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இந்த வருஷம் ஒரு படம் இருக்குது. இந்த வருஷம் ஒரு வெற்றிகரமான ஆண்டு அமையும். தியேட்டர்கள் மூடப்படாமல் மக்கள் காப்பாற்றுவார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சோண்டு இருக்குது. சார், நீங்களே சொல்கிறீங்க கொஞ்சோண்டு தான் இருக்குண்டு. இந்த நம்பிக்கை வந்து நடிகர்களுக்கு இருக்கா சார்? இல்லாமல் இருக்காது, இருக்குமே. இந்த சொல்லும்போதே வந்து ஒரு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது நம்மளை வாழ வச்ச திரையரங்கம், யாரும் வந்து டிவியை பார்த்து விசில் அடிக்கல, யாரும் வந்து ஓடிடியை பார்த்து விசில் அடித்து கொண்டாடல நடிகனை. ஒரு திரையரங்கில் பார்த்து தான் அவன் தன்னுடைய நடிகனை வந்து கொண்டாட ஆரம்பித்தானுங்க.
அப்பேற்பட்ட திரையரங்குகள் வந்து ஒரு இது நோக்கி சந்தித்து போயிட்டுருக்கு. இது ஏன் நடிகர்கள் வந்து யோசிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? யோசிப்பாங்க, கண்டிப்பாக யோசிப்பாங்க. அப்போ நல்ல படங்கள் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியுமா சார்? யோசிப்பாங்க சார். யாருமே தப்பான படம் எடுக்கணுன்ற நோக்கத்தில் எடுக்கிறதில்ல. ஏதோ அவங்கள அறியாமல் அந்த படங்களோட கதை சமயத்தில் மக்கள் விரும்பாத அளவுக்கு போயிடுறது, அவ்வளோதான் விஷயம். சார் இந்த ஓடிடி சம்மந்தமாக வந்து பல முறை வந்து நீங்கள் கூட ஏதோ கோரிக்கையில் வச்சுருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. எந்த இடத்துல சார் இருக்குது இப்போ? நாளை அது சம்பந்தமாக ஒரு சில உறுதியான முடிவுகள் எடுப்பதற்காக எங்கள் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய கூட்டம் திரு பன்னீர்செல்வம் மற்றும் திரு சுப்பிரமணி சார் அவர்களுடைய 2 பேரும் கலந்துக்கிற மாதிரி அந்த கூட்டம் நாளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டு அநேகமாக புதன் அல்லது வியாழக்கிழமை தயாரிப்பாளர் சங்கத்துடன் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து விநியோகஸ்தர் சங்கமும் இணைந்து சில முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். சார் கூடிய விரைவில் நல்ல செய்தியாக வரணும்னு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் சார். நான் மீண்டும் பயணிப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி முருகா. வேளாண்மையில் வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையாக இருக்குது, லகுங்காவாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.